ஜானகி சந்தியா சீரியலில் இப்போ ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரகுராம் செம கோவத்தில் இருக்காருன்னே சொல்லலாம். தனலட்சுமி விஷயமா மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் தனா வந்து அட்டகாசமாக பேட்மிண்டன் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து சந்தோஷத்தில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுக்க கைத்தட்டி உற்சாகம் பண்ணுறாங்க நம்ம வந்து ஜானகி. இதை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அம்மா நீ நல்லா விளாடுன்னு உற்சாகம் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து மேட்ச் வந்து விளாண்டு ஜெயிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். ஜெயிச்சோன்னே வந்து ஓடி வராங்க. எல்லோரும் வாழ்த்து தனாக சொல்லிகிட்டு இருக்கப்போ வந்து ஜானகி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. என் பொண்ணு வந்து அட்டகாசமாக ஜெயிச்சிட்டே அப்படின்னோடனே எல்லாத்துக்கும் காரணம் கோச்சு தான்மா அப்படின்னோடனே ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பொண்ணுக்கு வந்து ரியலாகவே டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை வந்து நீங்கள் வீட்லேயே வச்சுருந்தீங்க, அதனால தான் நான் வந்து இவ்வளோ போராடி வந்து அவளை ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாம் இருக்கட்டும் அப்படின்னோடனே அவன் இருமா கப்பு வாங்கிட்டு வந்துட்டோம். என்னது கப்பு வாங்கிட்டான்? அங்கே ஒருத்தி உட்காந்துக்கிட்டு இருக்கா, பிச்சிரு போடுவார் உங்கள் அப்பா, வா முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஜானகி தனலட்சுமி கூட ஆப்போசிட்டில் வந்து இந்த பக்கம் ஃபங்க்ஷன் வந்து சாருக்கு வந்து ரெடி பண்ணிடுறாங்க. சாருவோட அப்பா வந்து அதிரடியாக சொல்கிறாங்க, இப்போ ஃபங்க்ஷன் வந்து ஏன் இவ்வளோ பறக்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல. அவங்க ஒய்ஃப் சொல்லிகிட்டு இருக்கப்ப இப்போ வந்து இவளுக்கு ஃபங்க்ஷன் வச்சா அடுத்தது வந்து மாயாவை கூப்பிடுவோம், மாயாவை கூப்பிட்டா வசமாக இல்லைன்னு சொல்லி அவளை அசிங்கப்படுத்துறது தான் நம்மளோட முதல் நோக்கம் அப்படின்னு வந்து இந்த ஃபங்க்ஷன் கூட 2ஆம் பட்சம் தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஐடியாங்க. அப்போ வந்து நிச்சயமாக வந்து மாயாவை வீட்டை விட்டு துரத்திடுவாங்கள்ல? கண்டிப்பாக துரத்திடுவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆனால் அவள் வீட்டில் இல்லைங்கிறது உறுதி தானே தகவல் அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக அவள் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா விடு, மற்றதெல்லாம் நான் சபையில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவோடு இருக்காப்புல. இந்த பக்கம் வந்து சாருக்கு எல்லா ஃபங்க்ஷன் நடத்தி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு மாயா வந்து சீனுவை போய் பார்த்துட்டு வர சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து கீழே போய் பார்த்தா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இவ்வளோ அவசரமாக பார்க்குறீங்க? அடுத்தது வந்து தனாவை கூப்பிடலாமா அப்படின்னோடனே தனா ரொம்ப பிஸியாக இருக்கா அப்படின்னோடனே ஜானகியை வந்து முதல்ல நலங்கு வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சீனுக்கும் இன்னும் தூக்கி வாரி போடுது. அவங்க 2 பேருமே வீட்டில் இல்லையே அப்படின்னோடனே ஒரு வழியாக வந்து சமாளித்து பாட்டி வந்து அப்புறமேட்டுக்கு பண்ணிக்கலாம், முதல்ல வந்து இவங்க ஃபங்க்ஷனை நடத்தட்டும், அதுக்கடுத்தது தனா வந்து அவள் ரொம்ப ஆர்வமாக ஆசையாக ஏதோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா போல், ரெடி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து டக்குன்னு மாயாக்கிட்ட போய் சொல்லிடணுன்னே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. சாருவோட அப்பா தான் ஏதோ கோல்மால் பண்ணுறாப்புல, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கோம், இப்போ எப்படி நீ எப்படி சமாளிக்க போகிற அப்படின்னோடனே ஐயோ அம்மா வேறு பெரியம்மா வேறு வீட்டில் இல்லையேன்னா அவங்களையும் கூப்பிட்டாச்சு. என்னது அவங்களையும் கூப்பிட்டாச்சா? பெரியம்மா இல்லைன்னா நம்ம மாட்டிப்போமே, இப்போ எப்படி சமாளிக்கிறது? பெரியப்பா எப்படியோ சொல்லி ஏதோ சமாளிச்சிட்டாப்புல, விடு, அடுத்தது வந்து அநேகமாக ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒன்றை தான் கூப்பிடலான்ட்டு ஐடியா பண்ணுவாங்க. அப்போ தானா அது நடக்கட்டும், பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு வந்து மாயா வந்து சொல்லிட்டாங்க. பில்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. கீழே போகிறப்போ வந்து சீனு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் பக்கத்துலேயே இருந்து. அப்போ தான் வந்து சாருவோட அப்பா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மாயா இங்கே வீட்டில் இல்லை அப்படின்னு அதிரடியாக சொல்கிறாப்புல. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து பாட்டி கேட்குறாங்க. ஆமாம், அவள் காலையிலேயே வீட்டை விட்டு வெளில போயிட்டா, இந்த விஷயம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாங்கள் ஏன் சொல்லாமல் இருந்தோன்னா வந்து உங்கள் குடும்பத்தோட வந்து பாரம்பரியம் வந்து நான் எதுவும் சபையில் சொல்கிறேன்னு நினச்சிக்கக்கூடாது, அவள் வந்து உண்மையிலே வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சம்மந்தி விஷயம் தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் வேணால் கூப்பிடுங்க, மாயா வீட்டுக்கு இங்கே வந்துட்டான்னா சரி, வரலைன்னா நான் சொன்னேன் இதில் பொய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம் செம கோவத்தில் மாயான்னு கத்துனோன்னே மாயா வந்து மாடிப்படியில் செம மாதம் அழகாக இறங்கி வராங்க. அந்த சேரியில் வந்தோன்னா வந்து சொல்லுங்கள் பெரியப்பா அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரியே கேட்டேன்னே இதோ தான் வந்துட்டாலே அப்படின்னு மணி வந்து ஒரு விஷயம் தெரியாமல் வந்து தேவையில்லாமல் மூக்குடைஞ்சு இப்போ சபையில் வந்து அசிங்கப்படுற வேலையெல்லாம் உங்களுக்கு தேவைதானா அப்படின்னு கேட்டோன்னே மாயா வந்து கேட்குறாங்க, என்ன பெரியப்பா என்ன விஷயம் அப்படின்னோடனே இல்லை நீ இங்கே வீட்டில் இல்லைன்னு சொன்னாங்க, வழக்கமாக நான் தான் பிரச்சனை பண்ணுவேன், இப்போ என்னை வச்சு எல்லோரும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே சரி ஆனதாகட்டும், பார்வதி இவ்வளோ வந்து நலங்கு ஃபங்க்ஷன் வந்து இவளுக்கு நலங்கு வைக்கணுன்னா சந்தனத்தை தடவி மாயாவுக்கு மாலையை போட்டு உட்கார வச்சுட்டு எல்லா ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஒன்றும் சொல்ல முடியாமல் மாயா வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. ஆஹா, நமக்கு ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இப்போ வந்து யார் முதல்ல தாய் மாமன் சீர் பண்ணணும்ல அப்படின்னா நான் தான் பண்ணுவேன்னு மணி வந்து மறுபடியும் ஆர்வமாக பண்ணோன்னே இவர் எதுக்கு இவ்வளோ பறக்க வந்து மாயா விஷயம்னா உடனே ஆசையாக ஓடி போகிறாரு, இவரை முதல்ல போட்டு 4 அடி அடித்து கண்டிச்சாதான் சரியாக போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ப்ரோக்ராம் வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து தனா வந்து கூப்பிடலான்ட்டு ரெடி பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து
இவளுக்கு புரியுது. சாரு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? மாயா வந்து இங்கே நிற்கிறேன், ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன குழப்பம் நடந்திருக்கு? உங்களால் பேசி எனக்கு தான் அவமானமாக போச்சுன்னு சாருவோட அப்பா கண்ணாப்பண்ணான்னு திட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தியா, சம்மந்தி வந்து விஷயம் தெரியலன்னா தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது, ஏன் இப்படி அசிங்கப்படுறீங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவைதானா? உங்கள் பேச்சை கேட்டதுக்கு இப்படி என்ன கரியை பூசிட்டீங்களே சபையில் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காப்புல. இப்போ தான் எனக்கு எல்லாமே தெளிவாக புரியுதுன்னு சாரு சொல்கிறா. அப்போ வீட்டில் வந்து போனது வந்து சாரு, நான் பார்த்தது வந்து யாருன்னா இப்போ தான் எனக்கு எல்லாம் தெளிவாகுது. தனா தான் வீட்டை விட்டு வெளில போயிருக்கா. என்ன சொல்கிற அப்படின்னா, ஆமாம், இவ இங்கே இருக்கா, நான் இங்கே இருக்கேன். அப்போ பார்த்த தனா வந்து இங்கே வீட்டில் இல்லைன்னா தனா தானே போயிருக்கா அப்படின்னு. இது மிகப்பெரிய ஆதாரம் கையில் கிடச்சிருக்கே. இப்போ வேறு லெவல் போ. அப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம இப்போயே போட்டு உடைச்சிருமா. இப்போ தான் அசிங்கப்பட்டிருக்கோம், கொஞ்சம் நேரம் கழித்து அதுவாக உண்மை தெரியட்டும். தனா வந்து வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு ரகுராம் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு அப்போ வந்து நான் வந்து சொன்ன பேர் வேணால் தப்பாக இருக்கலாம் தவிர, ஆனால் ஒருத்தர் போனது உண்மைன்னு அதிரடியாக முடிப்பாங்க.